ஏசாயா 45:18. வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. கடந்த மாசமாகவே நாம் கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றின வெவ்வேறு அம்சத்துல வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ல நாம் அதை கவனித்துக் கொண்டு வருகிறோம். ராஜ்யம் என்பது ஒரு ராஜாவால் ஆளுகை பண்ணுகிற ஒரு இடம். அந்த ராஜ்யத்தின் குடிமக்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை பல்வேறு கோணங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம் சொன்னா, கிங்டம் சிட்டிசன்ஷிப், கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய குடிமக்களை பற்றி பார்த்தோம். குடி உரிமை என்பது எவ்வளவு முக்கியமானதுன்னு பார்த்தோம். அது இல்லைன்னா எவ்வளவு மோசமான நிலைமை என்று கூட நாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக பார்த்தோம். இப்ப நாம் என்ன பார்க்க போறோம், எல்லாமே நம்ம என்ன கான்செப்ட்ல பார்த்துட்டு வரோம்னு சொன்னா, ராஜ்யம், ராஜா, அப்புறம் சட்டம், பிறகு குடியுரிமை, இப்படி இந்த ராஜ்யத்தை பற்றின கான்செப்ட்லயே நான் பார்த்துட்டு வரோம். ஏன் அந்த கான்செப்ட் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் சொன்னா, இயேசு இந்த பூமிக்கு அதை தான் கொண்டு வந்திருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அவர் ராஜ்யத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ சபைகள் எதை தான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றால், ராஜ்யத்தை தான் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். ஏன்னா இயேசு ராஜ்யத்தை கொண்டு வந்தார். ராஜ்யத்து பக்கம் மனம் திரும்புகின்றாரு, ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்றாரு, ராஜ்யத்துக்குள்ள வாங்கன்றாரு, அந்த ராஜ்யத்துடைய கலாச்சாரத்தை போதிக்கிறாரு, ராஜ்யத்தினுடைய ஓமைகளை போதிக்கிறாரு. அப்போ சர்ச்சை எதை பிரீச் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சை 100% ராஜ்யத்தை பற்றி தான் பேசணும். ஜனங்க எதை கேட்கணும் அப்படின்னா, ராஜ்யத்தை பற்றி தான் கேட்கணும். ஏன்னா இயேசு அதை தான் கொண்டு வந்திருக்கிறார். மனுஷன் அதை தான் இழந்து போனான். அதை திரும்ப பெறுவதற்கு இயேசு இந்த பூமியிலே மனிதராய் அவதரித்து இந்த உலகத்திலே அவர் மக்களுக்கு ராஜ்யத்தை பற்றின போதனைகளை அவர் போதிக்கிறார். அது மட்டுமல்ல, பல்வேறு விதமான சந்தேகங்களையும் அவர் தீர்க்கிறார். என்ன சந்தேகங்களை தீர்க்கிறார்? கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியில விழுந்தது, கல்லுல விழுந்தது, முள்ளுல விழுந்தது, நல்ல நிலத்துல விழுந்தது அப்படின்னு சொல்லி 5 விதமான இடத்துல விதை விழுந்துச்சுன்றாரு. இதனுடைய விதைகளை பற்றி பேசும்போது சீஷலுக்கு புரியல. அவர் சீஷல கேட்கிறாங்க, இந்த விதையை பற்றி எங்களுக்கு சரியா புரியலன்னும் போது அவர் சொல்றாரு, ராஜ்யத்தினுடைய இந்த விஷயத்தை உங்களுக்கு புரியல, மற்ற விஷயத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? இதை எதற்காக சொல்றனா, கடவுளுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது. கடவுளுடைய ராஜ்யம் ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்துல விதையை கொண்டு போய் விதைக்கிறான். விதைகள் எங்க நல்ல இடத்துல விழுதோ அங்கதான் விளைச்சல் ஏற்படும். விதை போற இடத்துல விளைச்சல் வரும் நாங்க சொல்லப்படவில்லை. சில விதை கல்லுல விழலாம், சில விதை முள்ளுல விழலாம். இந்த கல்லு முள்ளுன்றது மனிதனுடைய இருதயத்தினுடைய நிலவரங்களை பற்றி பேசுறாரு. உலக கவலைகளால் சிலர் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள வசனம் போன எந்த வேலையும் செய்யாது. பிறகு நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க, வசனத்தை புரிஞ்சுக்க முடியாம இருப்பாங்க. எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியல. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியலனாலேயே பிசாசு வேலை செய்கிறான். எப்படி வேலை செய்யறான்? போட்ட வசனத்தை எடுத்துட்டு போயிடறான். போட்ட வசனத்தை அவன் எடுத்துட்டு போற அளவுக்கு இருக்குதுன்னா, அப்ப யார் வேலை செய்யறாங்க? பிசாசு தான் வேலை செய்யறான். ஏன்னா எந்த வசனத்தை எவ்வளவு போதனைகள் போதித்தாலும் போதனைகளுடைய சாராம்சம், போதனைகளுடைய விவரங்கள், போதனைகளை பற்றின அறிவு தெரியல, புரியல, அது அறிந்து கொள்ள முடியல, மறந்துடுறாங்க அப்படின்னா வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பிசாசு அங்க எடுத்துட்டு போற அளவுக்கு கதவு திறந்தே இருக்குது. கதவு திறந்தே இருக்குது. அவன் வரான், அவன் போட்ட வசனத்தை எடுத்து போயிடுறான். அப்போ விசுவாசிகள் கவனிக்கப்பட வேண்டியது, கேட்ட வசனம் நமக்கு புரியணும், கேட்ட வசனம் உள்ளத்துல அது ஸ்திரப்படணும். ஏன்னா ராஜ்யம் அப்படிதான் வேலை செய்கின்றாரு. ராஜ்யம் 30, 60, 100 ஆக பலன் தரும். ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு பலன் தருகிற விதத்தில் தான் இங்க சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசனங்கள் நம்ம உள்ளத்துல விதைக்கப்படணும். இந்த வசனங்கள் விதைக்கப்படணும்னா என்ன? அதை நான் ஏற்றுக்கொள்ளணும், அதை நான் புரிந்து கொள்ளணும். இந்த புரிதலும் இந்த ஏற்றுக்கொள்ளுதலும் ஏற்பட்டாலே விளைச்சல் தானா
வந்துவிடும். அந்த விதத்துல ஏசாயால இப்ப நாம் படிச்சோம், என்ன படிச்சோம்னா, கடவுள் வானத்தை பூமி படைத்தார். எப்படி படைச்சார்? வெறுமையாய் படைக்கல, மனிதர்கள் அதுல வாழுகிற அளவுக்கு அதை படைச்சிருக்கிறார். அப்போ மனிதனுக்காக கடவுள் வானத்தையும் பூமியை படைக்கிற அளவுக்கு கடவுள் இருக்கிறாரு. கடவுள் கொடுக்கிறார். என்னெல்லாம் கொடுத்தார்னா, வானம் நமக்காக கொடுத்திருக்கிறார், பூமியை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் இருக்கின்ற ரிசோர்ஸ் எல்லாம் நமக்காக, இந்த உலகத்திற்கு எல்லா வகையான அந்த ரிசோர்ஸ்னா அந்த மூலக்கூறுகள், இவை அனைத்தும் மனுஷனுக்காக கடவுள் படைத்திருக்கிறார். ஆகவே கடவுள் ஒன்னும் செய்யலன்னு யாரும் சொல்லவே முடியாது. மனிதன் ரொம்ப முக்கியமானவன், மனிதன் மிகவும் மதிக்கப்படக்கூடியவன், மனிதன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். மனிதனுக்காக கடவுள் வானத்தை, பூமியை, பூமியில் உள்ள நிறைவுகளை எல்லாம் மனிதனுக்காக அவர் படைத்திருக்கிறார். எதுவுமே நம்புகிறீங்க? அப்ப நம்ம எவ்வளவு முக்கியமானவங்கன்னா அவர் இவ்வளவு முக்கியமானதை படைப்பாரு. இந்த முக்கியமானதுக்காக தான் அவர் தேடி உலகத்துக்கு வராரு, இந்த உலகத்துல மறிக்கிறார் அல்லவா? என்ன படிச்சுட்டு வரோம்? இந்த கடந்த நாட்கள் என்ன படிச்சுட்டு வந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னு சொன்னா, கிங்டம் கான்செப்ட்ல அண்டர்ஸ்டாண்டிங் த கிங்டம் கான்செப்ட் ஆஃப் கிவிங் டு த கிங். கடவுளுடைய ராஜ்யத்தின் ராஜாவுக்கு கொடுப்பதை பற்றின புரிதல், கொடுப்பதை பற்றின அம்சம், கொடுப்பதை பற்றின அம்சம். அந்த அம்சம் என்ன? ஏன் கொடுக்கணும்? எதுக்காக கொடுக்கணும்? கடவுள் தான் ஏன் கொடுக்கணும், நாம கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு மத்தியில இருக்குது. இதை புரிஞ்சிக்க முடியாதான் அவங்க அப்படி கேட்கிறாங்க. இதை சரியாய் போதிக்க தவறிவிட்டதனுடைய விளைவுகளும் இருக்கிறது. ஏன் இதை கொடுக்கணும்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் த கிங்டம் கான்செப்ட் ஆஃப் கிவிங் டு த கிங். ஏன் கடவுளுடைய ராஜ்யத்தின் ராஜாவுக்கு நான் கொடுக்க வேண்டும்? இதனுடைய காரியங்களை போதிக்கும் போது ஃபர்ஸ்ட் கடவுள் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மனுஷனுக்காக எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். முதல்ல என்ன, எங்க ஏன் கொடுக்கிறார் முதல்ல பார்க்கும்போது, தேவன் பரலோகத்தினுடைய ராஜாவாய் இருக்கிறவர் மனிதனை படைக்கிறார். மனிதனை படைக்கும் போது இந்த பூமியில மனுஷனை படைக்கிறார். இந்த பூமியில மனிதன் யாராய் படைத்தார்? மனிதன் ஒரு ராஜாவாக தான் அவர் படைக்கிறார். இந்த உலகத்துல மனிதன் ஒரு அரசன் மாதிரி அவன் இருக்கிறவனாய் கடவுள் உண்டாக்கினார். ராஜா இன்னொரு ராஜாவை உருவாக்குகிறார். இந்த ராஜாங்கிறது பர்த் ரைட்ஸா இருக்குது, பிறப்புரிமையாக இருக்கிறது. ராஜ குடும்பத்தில் பிறக்கிற அனைவருமே ராஜாக்களாகத்தான் இருப்பார்கள். எத்தனை நம்புகிறீர்கள்? ராஜ குடும்பத்தில் பிறந்த எல்லாருமே ராஜாக்கள். நாம் எல்லாரும் யாரோட குடும்பத்தை பிறந்திருக்கிறோம்? ராஜ குடும்பத்தை பிறந்திருக்கும். எந்த ராஜ குடும்பத்திலே? பரலோகத்தினுடைய ராஜாவுடைய ராஜ குடும்பத்திலே ராஜாவினால் கிரியேட் பண்ணப்பட்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விதத்திலே நாம் அனைவரும் கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய ராஜாக்களாய் நாம் இருக்கிறோம். எதம் இருக்கிறீங்க? அவர் எப்படி சொல்றாரு? பின்பு நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்படின்னா என்ன? நம்முடைய குடும்பத்துல நம்மள மாதிரியே ஒரு ஆளை நாம் படைப்போம். நமது சாயல்னா நம்முடைய குடும்பம். நம்முடைய குடும்பத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த மூவரும் சேர்ந்து கிரியேட் பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க, போஷிக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க. இதெல்லாம் கடவுள் செய்யற வேலை. இந்த கடவுள், இந்த திரியேக தேவன் என்ன பண்றாங்க? ஒரு பிளான் பண்றாங்க. நம்மை போலவே மனிதனை படைப்போம். எல்லாம் நம்மை போல மனிதனை படைப்போம். ஆக மனிதனை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் படைப்பை தவறாய் புரிந்து கொள்ளும் போது படைத்தவரையும் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும். எப்பவுமே இந்த கிரியேஷனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, சரியா தவறாய் புரிந்து கொண்டால் கிரியேட்டரை தவறாய் புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்வீர்கள். இந்த உலகத்துடைய பிரச்சனை என்னன்னா, உலகத்துல கிரியேட்டரையும் சரியா புரிஞ்சுக்கல, கிரியேஷனையும் சரியா மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் மதம். மதங்கள் எப்பவுமே குழப்பமானதை பொறுத்து மனிதனை குழப்பத்துக்குள்ள வைத்து விடும். இது நீங்க மதங்கள் என்று சொல்லும் போது மற்ற இந்து மதம், முஸ்லிம் மதம், மற்ற மதங்களை பற்றி மட்டுமல்ல, நான் சொல்லுவது கிறிஸ்தவமும் ஒரு மதம் என்றுதான் நான் சொல்லுகிறேன். கிறிஸ்தவம் தனிப்பட்ட விதத்தில் அல்ல, இதுவும் ஒரு வகையான மதத்துக்குட்பட்ட ஒரு மார்க்கம் தான் கிறிஸ்டியானிட்டி. ஏனென்றால் இயேசு மதத்தை கொண்டு வரவில்லை, உலகத்தில் ராஜ்யத்தை கொண்டு வருகிறார். இயேசு மத பிரச்சாரத்தை பண்ணவில்லை, இயேசு ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளை, ராஜ்யத்தினுடைய கட்டளைகளை, ராஜ்யத்தினுடைய ரூல் லாஸை தான் இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார்.
அவர் எங்கேயாச்சும் மத பிரச்சாரம் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா எங்கேயுமே பண்ணல. மத பிரச்சாரமே பண்ணல. எல்லாமே முழுக்க முழுக்க ராஜ்யத்தின் பிரச்சாரம். ஒரு கிங்டம்னா எப்படி இருக்கணும், கிங்டம் சிட்டிசன்ஸ் எப்படி இருக்கணும், கிங்டமுடைய ரூல் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது, அந்த ரூலை எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி ஏற்றுக்கொள்ளணும், டாக்ஸ் பண்றதுல இருந்து, டாக்ஸ் பே பண்ற விஷயத்துல இருந்து, சொசைட்டில சமுதாயத்துல பிற பிற உயிர்களை எப்படி நம்ம சேவ் பண்ணணும், பிற உயிர்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணணும், நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும், நம்முடைய மனம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஒரு ஒரு சொசைட்டில, ஒரு சமுதாயத்துல, ஒரு தேசத்துல, ஒரு ஒரு மனிதனுடைய மனமும் எண்ணமும் உள்ளமும் சரியா இருக்குமானால் சமுதாயம் சரியா இருக்கும். அப்ப இது மதம் கிடையாது, இது இது ராஜ்யம். மதத்தை பற்றி இது நல்ல எண்ணமா இருக்கணும்ன்றது மதம் தான் சொல்லுது. மதம் இல்லைங்க, கண்ட்ரி தான் சொல்லுது. நல்ல எண்ணத்தை உடையங்க, நல்ல எண்ணமோட இருங்க, நல்ல குணத்தை உடையலா இருங்க, பிற உயிர்களை காப்பாற்றுங்க, நாட்டுல நல்ல குடிமக்களா இருங்க. இப்படி இருக்கும்போது பாருங்க நாடு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். நாட்டுல ஏன் நாட்டுல பாத்தீங்கன்னா நாம் கட்டுற பல வரி போலீஸுக்கும் ஆர்மிக்கும் என்ன பண்றாங்க, பாதுகாப்புக்குமே செலவு பண்றாங்க. ஏன்னா நாடு அவ்வளவு கெட்டு குட்டிச்சவராகுது. நாட்டு மக்களை காப்பாற்றணும்னா கண்டிப்பா ப்ரொடெக்ஷன் தேவை. ப்ரொடெக்ஷன் தேவைன்னா கண்டிப்பா அந்த ப்ரொடெக்ஷனுக்கு அரசாங்கம் என்ன பண்ணி ஆகணும், பணமும் செலவு பண்ணி ஆகணும். ஏன் ப்ரொடெக்ஷன் தேவை? மக்களுடைய மனம் சரியில்லை, மக்களுடைய குணமும் சரியில்லை, மக்களுடைய நடவடிக்கை சரியில்லை, மக்கள் கொள்ளையடிக்கிறாங்க, மக்கள் பொய் பேசுறாங்க, மக்கள் பிற உயிர்களை மதிக்கிறதுல பிற உயிரை கொலை பண்றாங்க. இதனால பல பாதிப்புகள் ஏற்படுது. அப்ப இந்த நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னா கவர்மெண்ட் சும்மா பிரார்த்தனை பண்ணி இந்த பிரயோஜனப்படாது. கவர்மெண்ட் சரியான ப்ரொடெக்ஷன் ஏற்படுத்துது. அந்த ப்ரொடெக்ஷனுக்கு வேண்டிய பணத்தையும் அரசாங்கம் என்ன பண்ணுது, செலவு பண்ணுது. மனிதனுடைய மக்கள்கிட்ட பணத்தை வாங்குறாங்க, ப்ரொடெக்ஷன் செலவு பண்றாங்க. இப்ப இவ்வளவு பணம் வேஸ்ட் ஆகுறதுக்கு காரணம் என்ன? மனிதர்களுடைய மனநிலைமை எவ்வளவு மோசமா இருக்கிறது. இந்த பூமியில இருக்கிற மனிதர்கள் மனநிலைமை இவ்வளவு மோசமானது காரணம் பாவம் மனிதன் அப்படி ஆக்கி விட்டது. இயேசு சொல்றாரு, இந்த பூமியில இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, ஆனா உங்களை உண்டாக்கும் போது நல்லதான் உண்டாக்கிட்டோம், ஆனா நீங்க எல்லாம் அப்படி தவறா மாறிட்டீங்க, வழித்தப்ப போயிட்டீங்க. இப்ப இயேசு சொல்றாரு, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்குள்ள வாங்க, இந்த ராஜ்யத்துடைய கோட்பாடலை கேளுங்க, இந்த ராஜ்யத்துடைய ரூலை கவனிங்க, இந்த ராஜ்யத்துடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளுங்க, இந்த ராஜ்யத்துல நல்ல குடிமக்களா வாழுங்க. ஏன்னா இந்த ராஜ்யம் அவ்வளவு நல்ல ராஜ்யம். இந்த ராஜ்யம் இந்த பூமியில வந்துடுச்சு. இந்த பூமி முழுவதும் மனிதனுடைய எண்ணம் தேவனை போல எண்ணம் உடையவர்களாக, பூமி முழுவதும் மனிதனுடைய இருதயம், மனிதனுடைய நடவடிக்கைகள், மனிதனுடைய கலாச்சாரம் முழுவதும், பூமி முழுவதும், நான் சொல்வது பூமி முழுவதும், இந்த கோயில் முழுவதும் நான் சொல்ல வரல, பூமி முழுவதும், யூனிவர்சல்கே, இந்த உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதர்கள் இப்படி மாறிட்டாங்கன்னு சொன்னா அரசாங்கத்துக்கு வேலையே இருக்காது, ப்ரொடெக்ஷனுக்கு வேலையே இருக்காது, காசு பணம் மிச்சமாகும், எல்லாருடைய வியாபாரம் செழிக்கும், எல்லாருடைய குடும்பங்கள் தலைக்கும், எல்லாருடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறும். அப்போ இந்த எர்த்துல இவ்வளவு நாசங்கள் மோசம், இந்த எர்த்த கெட்டு சீரழிஞ்சு போறதுக்கு இந்த இடத்துல மனிதனுடைய மனநிலைமை தான் பிரச்சனை, மனப்பான்மை தான் பிரச்சனை, தவிர வேற ஏதோ பிரச்சனையும் கிடையாது. மாற்ற வேண்டியது மனப்பான்மை. மனப்பான்மை மாற்றணும்னு சொன்னா மனிதனே மாற வேண்டியதாக இருக்கிறது. மனுஷன் செத்து பிறந்தாதான் மனப்பான்மையே மாறும். இந்த மனப்பான்மை என்பது மனிதனுக்குள் இருக்கிற ஒரு ஜீனா மாறிச்சு, அது ஒரு டிஎன்ஏவா மாறிச்சு, அது ஒரு பிரிக்கப்பட முடியாத டிஎன்ஏ. அது இந்த டிஎன்ஏவை விட்டு நான் வெளியே வரேன்னா, எனக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ மாறினா ஒண்ணு செத்தா மாறும், இல்லைன்னா இந்த டிஎன்ஏவை அழிக்கிற வேற ஒரு சக்தி உள்ள வந்தாதான் மாறும். எதுவுமே நம்புறீங்க? அதுதான் மறுபிறப்பு, மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பு என்பது மனிதனுடைய மரணத்தையும் மனிதனுடைய உயிர்ப்பிக்கிறதையும் போதிக்கிறது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கமான இந்த ராஜா, பரலோகத்தின் ராஜா என்ன பண்றாரு? ராஜா மனிதனை உருவாக்குறார். நமது சாயலாக நமது ரூபத்தின் மனுஷனை உண்டாக்குமாக. அப்போ நமது நம்பது கடவுள் யார்? அவர் ஒரு அரசர். எல்லாரும் அரசர். எத்தனை பேர் அவர் அரசரை பாக்குறீங்க? அப்போ அரசர் வாட்ச்மேனை உண்டாக்கல, செக்யூரிட்டியை உண்டாக்கல. ஒருத்தர் வந்தார் வீட்டுக்கு, ஒருத்தர் வந்தாரு, ஊழியம் பண்றாரு, தெரிந்த ஒரு நண்பர் தான். என்ன சொல்றாங்க, அந்த ஃபண்டமெண்டல் லாஸை பற்றி பேசும்போது ஆதி ஆகமத்தில் என்னப்பா சொல்றாங்க படிக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, கடவுள் ஆதாம வாட்ச்மேன் மாதிரி வச்சாரு பூமியில. இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் தோட்டத்தை
காக்கவும். வாட்ச்மேன் வேலையை சரியா பார்க்கல, அவன் சரியா பராமரிக்கல, அதான் கடவுள் கோவப்பட்டான தோட்டத்தொட்டு வெளியே அனுப்பிட்டாரு. எவ்வளவு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. அவர் ஏதோ ஒரு தோட்டத்தை கட்டிட்டு அந்த தோட்டத்துக்கு ஒரு வாட்ச்மேன் வேலையை ஆதாமுக்கு கொடுத்துட்டு, இந்த தோட்டத்தை பராமரிச்சுக்கோ, இந்த தோட்டத்தை சரியா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போன மாதிரி ஒரு வாட்ச்மேன் கான்செப்டுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க ஆதாம. ஆனா அது கிடையாது, அது வாட்ச்மேன் கான்செப்டே கிடையாது, அது கிங்டம் கான்செப்ட். அது என்ன கிங்டம் கான்செப்ட்? தேவன் சொல்ற, பின்பு நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியும் மனுஷன் நம்மள மாதிரி. கடவுள்லாம் வாட்ச்மேனா? கடவுள் செக்யூரிட்டியா? கிடையாது. கடவுள் ஆளுகிறவர், கடவுள் பராமரிக்கிறவர், கடவுள் போஷிக்கிறவர், கடவுள் காக்கிறவர், கடவுள் கிரியேட் பண்ணுகிறவர். சோ அவரை மாதிரிதான் மனிதனை படைத்திருக்கிறார். காக்கிறவனாக, போஷிக்கிறவனாக, படைக்கிறவனாக, கிரியேட் பண்ணுகிறவனாக தான் கடவுள் மனிதனை படைத்திருக்கிறார். கடவுள் அதிகாரம் செலுத்துகிறவர், கடவுள் ஆளுமை செய்கிறவர், ஆளுகைக்குட்படுத்தப்பட்ட ஆளுகையில வாழுகிறவர். இந்த ஆளுமை தான் அவர், ரூலிங் கெப்பாசிட்டி உள்ளவர் தான் கடவுள். அப்போ கடவுள் அங்க விவரமா சொல்றார், நமது சாயலாக நமது ரூபத்தின்படியும் மனுஷனை நம்மள மாதிரி மனுஷன் உண்டாகும். நம்மள மாதிரி ஆளணும், நம்மள மாதிரி ரூல் பண்ணணும், நம்மள மாதிரி அதிகாரம் செலுத்தணும், நம்மள மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் கடவுளுடைய ஐடியா. இந்த ஐடியாவில் தான் கடவுள் மனுஷனை படைத்தார். இந்த ஐடியாவை என்ன பண்ணிட்டான்? கடவுள் நிராகரித்து விட்டான். என்ன, எதுக்காக படைத்தார்? அங்க சொல்றாங்க, படைக்கும் போது சொல்றாங்க, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் அவர்கள். பாருங்க, இதெல்லாம் ஒரு வாட்ச்மேன் கொடுக்குற வேலையா? இது ஒரு செக்யூரிட்டி கொடுக்குற வேலையா? ஆள கடவர்கள் டொமைன் பண்ணணும்ன்றாங்க. டொமைன் பண்ணுங்க, பூமி முழு ரூல் பண்ணணும், பூமி முழுவதும் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும், பூமி முழுவதையும் கடவுள் ஆளுகைக்குள்ள கொண்டு வரணும்ன்றதான் கடவுளுடைய நோக்கம். இந்த பூமியில பிசாசு வேலையே செய்ய விடக்கூடாது, பிசாசுக்கு இடமே கொடுக்க கூடாது. இந்த பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களும் கடவுளுடைய ஐடியாவுக்குள்ள வரணும், பூமியில இருக்க எல்லா மனிதர்களும் கடவுளுடைய அந்த அபிப்பிராயத்துக்கு வரணும், அவருடைய ஐடியாவை அப்ளை பண்ணிக்கணும். பட் ஆதாம் கடவுளுடைய ஐடியாவை நிராகரித்து விட்டான். சாப்பிடாதன்னு சொன்னாரு, சாப்பிட்ட செத்து போயிடுன்னு கடவுள் சொன்னாரு. பட் பிசாசு சொல்றான், சாப்பிட்டா நீ சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்ன போது, இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு தனித்துவமான திறமை என்னன்னு தெரியுமா? மனிதனுக்குள்ள இருக்க அந்த யூனிக் குவாலிட்டி என்னன்னா, அந்த டிசிஷன், அவன் தீர்மானிக்கிறதான் அவனுடைய தனித்துவமான தரம். அவனோட குவாலிட்டியே வில் பவர் அண்ட் டிசிஷன் மேக்கர். அவன் தீர்மானத்தை எடுக்கிறவன், நான் தான் தீர்மானிக்கிறேன் வாழ்க்கைக்கு. அந்த வில் பவர் என்பது மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு குவாலிட்டி லைஃப். அது இந்த வில் பவர்ல கடவுள் சொல்றாரு, இதை புசித்தால் சாகவே சாவீர்கள். புசிக்காம இருக்கிறோன்றது கடவுளுடைய வில் என்றது விருப்பம் அல்லது சித்தம் அல்லது இஷ்டம். அப்போ ஆதாம் என்ன பண்ணிடணும்? கடவுளுடைய வில் தான் என்னுடைய வில், கடவுளுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், கடவுளுடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லியிருந்தானா, கடவுளுடைய ஐடியாவை ஆதாம் ஏற்றுக்கொண்டு விட்டான். இந்த ரெண்டு பேரோட ஐடியா ஒன்னா மாறின பிறகு தேர்ட் பார்ட்டியோட ஐடியா உள்ள வேலை செய்யவே செய்யாது. எப்ப தேர்ட் பார்ட்டி ஐடியா வேலை செய்யுதுன்னு சொன்னா, கடவுளுடைய ஐடியாவோ நம்முடைய ஐடியாவும் மிங்கல் ஆகலைன்னா மூன்றாம் மனிதனுடைய ஐடியா உள்ள நுழைய ஆரம்பிக்கிறது. இதுதான் ஃபேமிலியுடைய ப்ராப்ளம். இன்னைக்கு குடும்பங்கள்ல இருக்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, 5 பேர் 6 பேர் ஒரே வீட்டுல இருக்கலாம், ஒரே ஃபேன்ல இருக்கலாம், ஒரே சாப்பாடு சாப்பிடலாம். ஆனா 5 பேருக்கு 5 விதமான யோசனைகள், 5 விதமான விருப்பங்கள், 5 விதமான சிந்தனைகள் இருக்கும்போது 5 பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலும், ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டாலும், ஒரே ஃபேன் கீழே வாழ்ந்தாலும், ஒரே நிழல இருந்தாலும், பட் 5 பேரும் ஒத்துழைத்து ஒன்றுபட்டு வாழவே முடியாது. ஏன்? அவங்க யார் பிரிக்குதாங்க? ஐடியா தான் பிரிக்குது, அவருடைய எண்ணங்கள் பிரிக்குது, விருப்பங்கள் பிரிக்குது, தீர்மானங்கள் பிரிக்குது. சோ ஐடியா தான் ஒருவரோடு இணைக்கிறது. எதுவும் நம்புறீங்க? ஐடியா வந்து லிங்க் பண்ணி விட்டுருங்க, செயின் மாதிரி. அது என் ஐடியா உனக்குள்ள இது, நீ என் கூட வாழ்ந்துவாங்க, என்ன மாதிரி நீ யோசிக்கிறிய, நீ என் கூட வந்துறேன் அப்படின்னா, இந்த ஐடியா வந்து உங்களை ஒரு கனெக்ட் பண்ணிவிடும். அந்த விதத்துல கடவுளுடைய ஐடியா என்ன? இந்த விருட்சத்தின் கனிகளை நீ புசித்தால் சாகவே சாவாய். அப்போ இந்த ஐடியா தான் என் ஐடியான்றத ஆதாம் ஏற்றுக்கொள்ளாமல், பாவம் என்ன பாவம்னா, அவனுடைய சொந்த விருப்பத்தை, அவனுடைய சொந்த
ஐடியாவை அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான். இல்ல நான் தீர்மானிக்கிறேன், இதை சாப்பிட்டா சாகவே சாக மாட்டேன். யாரோ சொன்னாங்க, நான் எடுக்கிறேன். அவன் சொன்னதுனால எடுக்கல, நான் டிசைட் பண்றேன். கடவுள் சொன்னார்ன்றதுனாலயோ இவன் சாப்பிடாம இல்ல, பிசாசு சொன்னதுனாலயும் இவன் சாப்பிடவும் இல்ல. இங்க கடவுள் பிசாசு 2 பேர் சொன்னாங்க. ஒருத்தர் சாப்பிடாதனாரு, ஒருத்தர் சாப்பிடுனாரு. ஆனா ஃபைனல் டிசிஷன் யார் எடுத்தது? அதான் இதுதான் வில் பவர்ன்றது. இந்த வில் பவர் தான் மனிதனுடைய பிரச்சனைக்குரியதாக மாறிவிட்டது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கடவுளுடைய விருப்பத்தை, கடவுளுடைய சித்தத்தை அறியாதவர் அனைவரும் சுய விருப்பத்தில் வாழ ஆரம்பிப்பார்கள். சுய விருப்பம் என்றைக்குமே அது தோல்வியில கொண்டு போய் விட்டு விடும் என்பதற்கு இங்க ஒரு பெரிய ஒரு உதாரணத்தை காண்பிக்கப்படுகிறது அல்லவா? இந்த விழுந்து போன மனுஷனை கடவுள் மீட்டெடுக்க வருகிறார். மீட்டெடுக்க வரும்போது என்ன சொல்ல வராரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது. எந்த நோக்கத்துக்காக மனுஷன் படைத்தாரோ மறுபடியும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் பாருங்க, ஒரு வாட்டி சொன்னதுதான். ஐயோ, ஒரு வாட்டி சொல்லிட்டோம், மனுஷன் ஆள கடவுள் சொன்னோம், ஆனா மனுஷன் சரியா ஆளாம போயிட்டான். இவனுக்கு மறுபடியும் எதுக்கு நம்ம மீட்டெடுக்கணும்? மறுபடியும் இந்த தப்பு பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? சரி பாருங்க, மனிதன் அப்படிதான் யோசிப்பான். ஒரு வாட்டி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வாட்டி அவனுக்கு மன்னிப்பே தர மாட்டாங்க. என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த வாட்டி இந்த தப்பு பண்ணாம அடுத்த வாட்டி தப்பு பண்ண மாட்டேன் என்ன? இதுதான். ஏன்னா இவங்க தப்பு பண்றவங்க, ஏன்னா இவங்க சரியில்லாதாலு ஆனா எல்லாரையும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஏன்னா இவங்க கரெக்டான ஆளா இருந்தா அப்படி யோசிக்க மாட்டாங்க. சோ மனிதர்கள் எப்பவுமே ஒரு வாட்டி கூட மன்னிக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு வாட்டி மன்னிச்சாங்கன்னா அடுத்த வாட்டி அந்த பர்சனை முழுமையை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். பட் தேவன் பாருங்க, அப்படிப்பட்டவர் கிடையாது. கடவுள் சொன்னாரு பழத்தை சாப்பிடாதானு, அவன் சாப்பிட்டான். ஆளணும்னு சொன்னாரு, ஆள முடியாம போயிட்டான். ஆனா தேவன் இந்த மனுஷனை ரிஜெக்ட் பண்ணாம, இந்த மனுஷனே வேணாம், இந்த மனுஷனே சரி கிடையாது, அவனுடைய எண்ணங்கள் சரியில்லை, அவனுடைய நடவடிக்கை சரியில்லை, அவனுடைய பேச்சு சரியில்லை, மனிதர்களே சரியில்லை. இன்னைக்கு எவ்வளவு பேர் மனிதனை திட்டுறாங்க பாருங்க. மனுஷன் சரியில்லைங்க, எல்லா மனுஷன் மோசங்க. மனிதனை சக மனிதர் திட்டுவது சகஜமாயிடுச்சு. மனுஷனை மனிதன் மதிக்க முடியாமல் போய்விடுகிறான். பட் கடவுள் பாருங்க மனிதனை மதிக்கிறவர். ஆனா கடவுளை மதிக்கிறதுக்கு தான் மக்கள் கிடையாது, மதிக்காத மனிதனை தான் நீங்க மதிக்கிறாங்க. பட் தேவன் மனிதனை மதிக்கிறவரா இருக்கிறார். ஒரு வாட்டி கடவுள் மனிதனுக்கு அந்த ரூலிங் கெப்பாசிட்டி கொடுத்தாரு, கட்டளை கொடுத்தாரு. மனுஷன் கட்டளையும் மீறிட்டான், ரூலிங்கையும் மீறிட்டான். பட் கடவுள் இந்த மனிதனோட சவகாசமே வேணாம், நாமளே பார்த்துக்கலாம் இந்த ஏர்த்த அப்படின்னு சொல்லி கடவுள் கொண்டு வராம, இல்ல மனிதன் அவர்கள் ஆள கடவர்கள்னா என்னைக்கு இருந்தாலும் அவன் தான் ஆளணும். ஒரு வாட்டி இல்ல, அவன் 100 வாட்டி தப்பு பண்ணாலும் 100 வாட்டி அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தேவன் உண்மையிலவரா இருக்கிறார். அதான் அவருடைய கருணை, எல்லாம் அவருடைய கருணை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். கருணை இரக்கம் என்ன? மன்னிப்பதில் தயை பெருத்தவர். எத்தனை வாட்டி வேணா மன்னிப்பாரு, எத்தனை வாட்டி வேணா ஏற்றுக்கொள்வார். ஏன்னா கடவுளுடைய உள்ளம் அப்படிப்பட்டது. ஆமென். அவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ இந்த பூமியில அவர் எதை கொண்டு வந்தார்? ராஜ்யத்தை. எல்லாம் ராஜ்யத்தை கொண்டு வந்தார். இந்த சமீபத்தில் சொன்னவர் இந்த ராஜாவாகிய இந்த ராஜாவுக்கு லாஸ்ட் டைம் நம்ம என்ன கவனிச்சோம்? ஏரோது கேட்கிறா, பிலாத்து கேட்கிறா, நீ ராஜாவா என்று சொல்லும் போது, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜான்றா. அப்புறம் மிடில் ஈஸ்ட்ல இருந்து 4 ராஜாக்கள் வந்தாங்க. இவர் ராஜானது புரிஞ்சிட்டாங்க. இவருக்கு காணிக்கைகளையும் செலுத்துறாங்க. விலையேறப்பட்ட காணிக்கைகளை அந்த ராஜாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு ராஜாவுக்கு இன்னொரு ராஜா கொடுப்பது என்பது இது ஒரு சட்டம், இது ஒரு நியதி, இது ஒரு ரூல் கூட. ஏன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான நீங்க பார்க்க போறோம். The 6 ராயல் கிங்டம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிவிங். 6 விதமான கோட்பாடுகளை கொடுப்பதை பற்றி பார்க்க போகிறோம். 6 விதமான கோட்பாடுகள் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நாம் ஏன் கொடுக்கப்பட வேண்டும். இது ஒரு கோட்பாடு, இது ஒரு லா. ஃபர்ஸ்ட் the 6 ராயல் கிங்டம் பிரின்சிபல்ஸ், இது இந்த கொடுப்பது பற்றி ஃபர்ஸ்ட் என்ன? The power of kings is displayed in their wealth. முதல்ல யாருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா ராஜாவுக்கு கொடுக்கிறோம். ஏன் ராஜாவுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா ராஜாவை நாம் கனம் பண்ண கொடுக்கிறோம்.
கடவுளை நாம் யார் என்று ஆரம்பித்தோம்? அவர் ராஜா. கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் எதுவுமே ராஜாக்கள் நம்புறீங்க? அந்த தாட்ஸ் வரணும் இல்ல? ராஜா ராஜான்னு சொல்லி ராஜா மாதிரியே பேசி ராஜா மாதிரியே வாழ்ந்து பாருங்க, சீக்கிரம் நீங்க ராஜா மாதிரி இருப்பீங்க. ஆமென். அப்போ the power of kings is displayed in their wealth. ஃபர்ஸ்ட் ஏன் கொடுக்கணுன்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன், ஒவ்வொரு அரசர்களும் தங்களுடைய வெல்த்தை எப்பவுமே டிஸ்பிளே பண்ணுவாங்க, தங்களுடைய வெல்த்தை எப்பவுமே ப்ரொக்ளைம் பண்ணுவாங்க, பிரகடனப்படுத்துவாங்க, காட்சி அளிப்பாங்க. ஏன் ஒரு அரசனுடைய வெல்த்தை வந்து பப்ளிக் பார்க்கணும், விரும்புவாங்க, மக்கள் பார்க்கணும். மனிதர்கள் எப்பவுமே வெல்த் வந்து மறைச்சிருவாங்க. நமக்கு இருக்கிற வெல்த், நமக்கு இருக்கிற காசு பணத்தை மறைச்சிரும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான். அந்த கொஞ்சத்தை காட்சி அளித்து அது யாராச்சும் பறிச்சு போயிட்டானா, எடுத்துட்டு போயிட்டானா, இல்லாம போயிடுவோமே. அதனால தான் பாருங்க, அரசனுடைய மென்டாலிட்டி வேற, தரித்திரனுடைய மென்டாலிட்டி வேற. நம்ம தரித்திரனுடைய மென்டாலிட்டியை எடுத்து போட்டு அரசனுடைய மனப்பான்மைக்கு நாம் வரணும். அரசனுடைய மனப்பான்மை என்ன? தனக்குள்ள இருக்கிற எல்லா வெல்த்தையும் டிஸ்பிளே பண்ணுவான், அவன் மறைச்சு வைக்க மாட்டான். மக்கள் பார்க்கணும், மக்களுக்கு காட்சி அளிக்கணும் அப்படின்னு நினைப்பான். அதான் அரசன் சிம்மாசனத்துக்கு வரும்போது கிராண்டா வருவான், வரும்போது ரொம்ப ஜகஜோதியா வருவாங்க. அந்த அரசனை பார்க்கும் போது ஜனங்க ரொம்ப பிரமிப்படைவாங்க. எங்க அரசர் எவ்வளவு வெல்த்தியா இருக்கிறார் பார். ஏன் அதை டிஸ்பிளே பண்றாங்க? அவங்களுடைய வெல்த்தை ஏன் அவங்க காட்சி அளிக்கிறாங்க, காட்சி கொடுக்குறாங்கன்னா மக்கள் பார்க்கணும்னே செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் அவரோட வெல்த்தை என்ன பண்ணணும், எல்லாம் பார்க்கணும்னே செய்யறாங்க. அது எப்படின்னா வேணும்னே செய்யற மாதிரி இல்ல. This is why kings are always seeking to increase their wealth and expand their territory. ஏன் அவருடைய சிட்டிசன், அவருடைய டெரிட்டரி, அவருடைய பிராந்தியத்தை அவங்க அவ்வளவு டிஸ்பிளே பண்றாங்கன்னா மக்கள் இதுக்காகவே வரணும். எதுக்காக வரணும்? அந்த செல்வத்தை பார்க்கணும்னு பார்ப்பதற்காகவே வரணும். பாருங்க, இந்த சுவிட்சர்லாந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கண்ட்ரின்றாங்க, ரொம்ப செழிப்பான ஒரு நாடுன்றாங்க. நிறைய நேரங்கள்ல சுவிட்சர்லாண்டை பார்க்கணும் விருப்பம் இருக்குது நிறைய பேருக்கு. ஏன்னா அந்த நாடு அவ்வளவு பணக்கார நாடுன்றாங்க, அப்படி இருக்குன்ற இப்படி இருக்குன்றாங்க. எல்லா பணக்கார பணத்தெல்லாம் அங்கதான் போட்டு வச்சிருக்கிறாங்க, சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டுல ஒரு ஏழை கிடையாதுன்றாங்க. அப்புறம் அமெரிக்கா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றாங்க. சோ ஒரு நாட்டை வந்து எந்த அளவுக்கு செல்வ செழிப்பா வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஜனங்களும் அந்த நாட்டை பார்ப்பதற்குன்னு உள்ள வருவாங்க. ரொம்ப நல்லா தான் வருவாங்க. தரித்திரமான நாடு, நாட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லை, தண்ணிக்கு வழி இல்லை, ஏழ்மையான நாடு, வியாதிகள் அதிகமா இருக்குது, மக்களோட வாழ்க்கை மாறல. சோ ஒரு மோசமான ஒரு நாடு உகாண்டா, இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் யாராச்சும் போன, யாரும் பாஸ்போர்ட் வாங்குறதுல விசாவும் கொடுத்தோட வேணான்றாங்க. எதுக்குங்க அந்த நாட்டுக்கு அனுப்புறீங்கன்னு, அதுக்கு எங்க நாடே போதுன்றாங்கல்ல. ஆனா அமெரிக்கா மாதிரி நாட்டுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தா டக்குனு கிளம்பிடுவாங்க, கொடுங்க போயிட்டு வரேன்னு சொல்லி. ஏன்னா அது ரொம்ப வெல்த்தியான ஒரு கண்ட்ரி. வெல்த்தியான கண்ட்ரிக்கு மக்கள் எப்பவுமே போகணும், பார்க்கணும், அதை பார்த்து மகிழ்ச்சி அடையணும்னு விரும்புவார்கள். அதுக்குன்னு கிங் வந்து எப்பவுமே தன்னுடைய டெரிட்டரிய ரொம்ப கிளாசிக்கலா வச்சுப்பான், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கணும். உள்ள வரவங்க பிரமிப்படையணும், உள்ள வரவங்க பிரமிப்படையணும், உள்ள வரவங்க அவங்க யோசனையா மாறிடணும். ஏன்னா பல ராஜாக்கள் விசிட் பண்ண வருவாங்க. நம்மள டெரிட்டரி வரும்போது பிரமிப்பு அடைகிற அளவுக்கு நாட்டை வைக்கணும் சொல்லி அவங்க வந்து மாத்துறாங்க. ஏன்னா இந்த 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 டெரிட்டரிய எப்பவுமே இந்த அரசல் என்ன பண்ண டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கணும், நாடு வளமா இருக்கணும், செழுமையா இருக்கணும். இங்க ஏழைகள் இருக்கக்கூடாது, வேலை இல்லாம இருக்கக்கூடாது, இங்க பற்றாக்குறை இருக்கக்கூடாது, உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடாது, தண்ணி பற்றாக்குறை இருந்துடக்கூடாது, நாடு சுபிக்ஷமா செல்வ செழிப்பா இருக்கணும். அதுக்காக நாட்டை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவோம், நாட்டை டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு அரசன் தன் நாட்டை பார்த்து பிரமிப்படையணும். ஏமேன். சரி, இதுக்குதான் அரசர்கள் வந்து எப்பவுமே தன் நாட்டை டெவலப் பண்ணுவாங்க. இன்னொன்னு,
ஏழைகள் இருக்கக்கூடாது. இன்னொன்னு, உள்ள இருக்க குடிமக்களுக்கு நாட்டுடைய அரசனுடைய வெல்த்தை பார்க்கும் போது அந்த ஏழைகளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். எங்க நாட்டோட அரசன் கண்டிப்பா எங்க பிரச்சனையை மாத்துவாரு. அரசன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாதான் மக்களுக்கு நம்பிக்கையே வரும். அரசரே கஷ்டப்படுறாருன்னா மக்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கையே இருக்காது. ரெண்டாவது எதுக்குன்னா, the purpose for a king's wealth is to secure his reputation, his glory. ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு அரசன், ஒரு பிராந்தியம், ஒரு ராஜ்யம் இருக்குது. அதுக்காக ஒரு அரசன் என்ன பண்றான், தன்னுடைய வெல்த்தை டெவலப் பண்றான். அடுத்தது, ஒரு அரசன் எவ்வளவு வெல்த்தியா இருக்கிறானோ அந்த அளவுக்கு ஜனங்கள் அரசனை மகிமைப்படுத்துவார்கள். அரசன் ஏழையா இருந்தான்னா ஜனங்கள் கண்டிப்பா அவர் என்ன பண்ண மாட்டாங்க, மகிமைப்படுத்த மாட்டாங்க. மகிமைனா என்ன? கடவுள் அந்த அரசனை புகழ்வது, அந்த அரசனை உயர்த்துவது, அந்த அரசனை ஸ்துதி பாடுவது, இதுதான் மகிமைப்படுத்தப்படுவது. மகிமை மகிமைனா ஒரு உயர்த்தி பாடுவதுதான் மகிமை. நான் சொல்லுவேன் அல்லவா, ஒரு நிலத்தோட விவசாயி தன்னுடைய நிலத்துல விதை விதைச்சு விளைச்சல் அறுவடைக்கு விவசாய பூமி ஆயத்தமா இருக்கிற போது மற்ற மனிதர்களுக்கு எப்படி காட்டுவாங்க, இதுதான் என்னுடைய பூமி, இந்த பூமியில இந்த மாதிரி விதை விதைச்ச நல்லா விளைச்சல் ஒன்றாயிடுச்சு, அறுவடைக்கு ரெடியா, என்னுடைய நிலம் ரெடியா இருக்குது. அப்ப என்ன சொல்லுவாங்க பாக்குறவங்க, வா உங்க பூமி எவ்வளவு மகிமையா இருக்குது, உங்க பூமி எவ்வளவு மகிமையா இருக்குது, எவ்வளவு செழிப்பா இருக்குது, எவ்வளவு நல்லா இருக்குது, எவ்வளவு அழகா இருக்குது. அந்த மகிமைன்றது அவருடைய செழிப்பையும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் குறிப்பிடுகிறதான் மகிமை. ஏமேன். நல்லா இருக்குது மகிமை தான். அப்போ கடவுள் ராஜா எப்பவுமே வெல்த்தியா ஏன் இருக்கிறான்னா, மக்கள் எப்பவுமே ராஜாவை புகழணும், ராஜாவை படுத்தணும். சோ இந்த இதுக்காக தான் அந்த பீப்புள் ராஜாக்கள் வெல்த் டிஸ்ப்ளே பண்றாங்க. மூணாவது, the glory of a king is his power to outgive another king. இந்த கொடுப்பதை பற்றின ராயல் பிரின்சிபல்ஸ் பேசும்போது ஏன் கொடுக்கணும்னா, மூன்றாவது என்னன்னா, மற்ற ராஜாக்களுக்கு ஒரு அரசன் கொடுப்பான். ஒரு அரசன் கஷ்டப்படுறான், ஒரு நாடு கஷ்டப்படுது, ஒரு நாட்டுக்கு உதவின்னு கேட்கிறாங்க. இந்த நாட்டுக்கு இன்னொரு அரசன் என்ன பண்றான், எடுத்து கொடுக்கிறான். ஒரு நாட்டு கொடுத்தா அந்த நாட்டை என்ன பண்ணும், மகிமைப்படுத்தும், அந்த நாட்டை புகழ்ந்து பேசுவாங்க அல்லவா. சோ பாருங்க, இப்ப கூட நம்ம உலகத்துல இப்போ கண்ட்ரில கூட பாருங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு, ஒவ்வொரு ஏழை நாட்டுக்கு ஒவ்வொரு நாடு என்ன பண்ணுது, பண உதவி செய்யறாங்க, தானிய உதவிகள் செய்யறாங்க. ஏன்னா இது அந்த அந்த கிங், என் நாடு ரொம்ப நல்லா இருக்குதுன்றதுன்னா, என் நாடு ரொம்ப நல்லா இருக்குதுன்னா என்ன அர்த்தம், எதுல சொல்ல முடியும்? நான் கொடுக்குறேன், மற்ற நாட்டுக்கு கொடுக்குறேன், மற்ற நாட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா அப்ப நீ ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. நல்லா இருக்கிறனா இதுதான், நாம நல்லா உடுத்துறதுனால நாம நல்லா இருக்கிறோம்னு அர்த்தம் இல்ல, நாம கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறோமா. பாருங்க, பாகிஸ்தானுக்கு சில நாடு ஹெல்ப் பண்ணுது. என்ன நாடு? அமெரிக்கா மாதிரி நாடுகள் ஹெல்ப் பண்ணுது, இந்தியா மாதிரி நாடு கூட ஹெல்ப் பண்ணுது. இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் இப்ப சமீபத்துல. ஏன்னா பாகிஸ்தான் ரொம்ப ஏழ்மையில போயிட்டு இருக்குது, வறுமையில போயிட்டு இருக்குது, அங்க பசி தாண்டம் அதிகமாயிட்டு இருக்குது, அங்க விலைவாசிலாம் அதிகமா இருக்குது, அங்க ரொம்ப ப்ராப்ளத்துல இருக்கும்போது சில வளர்ந்த நாடுகள், வல்லரசா இருக்கிற நாடுகள் என்ன பண்றாங்க, அந்த நாட்டுக்கு வேண்டிய சப்ளை பண்றாங்க, பணத்தை கொடுக்கறாங்க, தானியத்தை கொடுக்கறாங்க, சில மருந்து பொருட்களை அனுப்புறாங்க. அப்படி கொடுப்பதனால என்ன தெரியுது பிற நாடுகளுக்குன்னா, அந்த நாடு எவ்வளவு ரிச்சா இருந்தா இந்த நாட்டுக்கு கொடுப்பாங்க. ஹலோ, விலங்குதான் நான் பேசுறது. அப்ப கொடுப்பதுன்னா இதான் ரிச்ன்றது. ரிச்னா நாம பென்ஸ் கார்ல வர்றது ரிச் கிடையாது, நாம ஒரு பிளைட் வாங்குறது ரிச் கிடையாது. ரிச்னா என்ன? கொடுக்கிற அளவுக்கு நான் என்னோட ஹார்ட் இருக்குது, கொடுக்கிற அளவுக்கு என்னோட கை இருக்குது, கொடுக்கிற அளவுக்கு கடவுள் என்னை வச்சிருக்கிறாரு, கொடுத்தா நான் நல்லா இருப்பேன். சோ ஏன் கொடுக்கிறேன்னா, அடுத்த நாட்டை நான் டெவலப் பண்றேன். அடுத்த நாட்டை டெவலப் பண்ணும்போது
அந்த நாடு என் நாட்டை மகிமை பண்ணும். ரெண்டாவது, என்னுடைய பிசினஸ் அந்த நாட்டுக்குள்ள நான் என்ன பண்ண முடியும், கொண்டு போய் எரெக்ட் பண்ண முடியும். ஒரு நாடு தரித்திரத்தை நீங்க மேல தூக்கி விட்டுட்டு உங்க நாட்டுல இருக்கிற பொருட்களை கொண்டு அந்த நாட்டுல என்ன பண்ண முடியும், விற்பனை செய்ய முடியும், வணிகம் செய்ய முடியும். அந்த நாடு கண்டிப்பா அக்செப்ட் பண்ணும், ஏன்னா இந்த நாடு நம்ம ஹெல்ப் பண்ண நாடுன்னு சொல்லி. சோ இந்த கொடுப்பது என்பது இது ஒரு பவர். உங்களுடைய நீங்க வெல்த்தியா மாறுவதற்கு இது ஒரு லா என்றும் இங்க போதிக்கப்படுகிறது பாருங்க. அதனாலதான் நிறைய இந்த வேர்ல்டு பேங்க் ஆர்கனைசேஷன் ஒண்ணு இருக்குது, உலக வங்கின்னு ஒண்ணு இருக்குது. உலக வங்கி என்ன பண்ணுது, எல்லா நாட்டுக்கும் பணத்தை, ஏழை நாடுகளுக்கு, பண தேவையான நாடுகளுக்கு, கடன் கேட்கிற நாடுகளுக்கு இந்த வேர்ல்டு பேங்க் ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்கன்னா பல லட்ச கோடிகளை அவங்களுக்கு கடனா கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க, நாட்டுக்கு கடன் ஏன் கொடுக்குறாங்க பேங்க் அப்படின்னா, பேங்க் கொடுக்கணுங்க. அவன் பணத்தை போட்டு வச்சுட்டு இருந்தானா, பணத்தை லாக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்க பணம் டெவலப் ஆகவே ஆகாது, அது இன்க்ரீஸ் ஆகாது. அவ்வளவு பணம் இருக்குது. இவங்க இன்னும் நாட்டு கொடுக்கும் போது அந்த நாட்டுல இருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் வரும். ரெண்டாவது, அந்த நாட்டோட சப்போர்ட்டிங் இருக்கும். ஒருவேளை அவங்க கொடுக்கலாம், நாட்டையும் எடுத்துக்கலாம், நாட்டை கூட என்ன பண்ண எழுதி வாங்கிக்கலாம். அதனாலதான் அந்த பேங்க்காரர் என்ன பண்ற, பல நாடுகளுக்கு கடன் தர வாங்கன்றான். சிலர் வாலண்டியர் போய் மாட்டிக்கிறாங்க, சிலர் வேணான்னு கூட சொல்றவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட மாட்டினா நம்ம மீள முடியாது, அவன் போடுற வட்டிக்கு. எல்லாரும் பல லட்ச கோடியில வட்டி கட்டுறாங்க. ஈவன் தமிழ்நாடு முதற்கொண்டு எல்லா மாநிலங்கள், எல்லா நாடுகள் கட்டுறாங்க. ஏன் இவங்க அந்த பணத்தை சர்க்குலேஷன் பண்றாங்க, ஏன் அதை ரிலீஸ் பண்றாங்க, ஏன் அதை வெளியிடுறாங்க? அந்த பணம் ஒரு இடத்துல போய் முடங்கும் போது அது பெருகவோ வளரவோ அதுக்கு வலிமை இருக்காது. பணத்தை ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு சொல்லும் போது அது போகிற இடத்தெல்லாம் பிறர் பயனடைவாங்க. ரெண்டாவது, இதோட லா என்ன சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த லாவை நீங்க ஆப்ரேட் பண்றீங்க, அந்த லாவை நீங்க ஆப்ரேட் பண்ணதுனால உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், கொடுத்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே நம்புறீங்க? இது ஒரு ராயல் கிங்டம் பிரின்சிபல்ஸ் சொல்லப்படுது. ஆகவேதான் பிற ராஜாக்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, பிற நாடுகளுக்கு ஹெல்ப் பண்றாங்க, டொனேஷன் கொடுக்கறாங்க, அப்புறம் கடனா கொடுக்கறாங்க. பிற நாட்டை டெவலப் பண்றதுக்கும் டெவலப்மெண்ட் ஃபண்ட்னு ரிலீஸ் பண்றாங்க. ஆமென். அப்போ பணத்தை யாரும் பூட்டி வைக்கிறது கிடையாது, பணத்தை யாரும் லாக் பண்றது கிடையாது. இந்த பணத்தை யார் லாக் பண்றாங்க, பணத்தை யார் பூட்டி வைக்கிறாங்கன்னா, பணத்தை ரிலீஸ் பண்ணா இது வரமா வராதோன்ற அவநம்பிக்கை உள்ளவர்கள் பணத்தை வெளியிடவே மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் வெல்தி பர்சனை மாறவும் முடியாது, வெல்த்தியா ஆக்கப்பட முடியாது. இந்த வெல்த்தியா ஆகிறதுனால என்னன்னா, நம்ம அட்ராக்ட் பண்ணப்படுவோம். ஆமென். நான்காவது ரூல், கிவிங் பிளேசஸ் எ டிமாண்ட் ஆன் த கிங்ஸ் வெல்த். இது ஒரு டிமாண்ட் பண்ணப்படுது. ராஜ்யம் கிவிங் பிளேசஸ் எ டிமாண்ட் ஆன் த கிங்ஸ் வெல்த். ராஜாவுடைய வெல்த்தை அது டிமாண்ட் பண்ணுது. எங்க பண்ணுது? ஒரு ராஜா இருக்கிறாரு. யாரும் ரொம்ப சும்மா டிமாண்ட் பண்றவங்களும் ராஜா கிடையாது, வெல்த்தியா இருக்கிறவங்களும் ராஜாவும் கிடையாது. எப்படி சொல்றாங்க அவங்கன்னா, kings do not seek riches simply for their own enrichment and pleasure. ஒரு ராஜா ரொம்ப பணக்காரர், ஒரு ராஜா ரொம்ப செல்வந்தர் அப்படின்றத எப்படி விளங்கும் நமக்கு அப்படின்னா, நீங்க நினைக்க கூடாது ரொம்ப அதிகாரம் பண்றாரு, ரொம்ப அத்தாரிட்டி பண்றாரு, இதை செய்யக்கூடாது, அதை செய்யணும், இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணும், ரூல் லா இதெல்லாம் போட்டு உட்காரு எந்திரி அப்படின்னு சொல்றவங்க ரிச் கிங் கிடையவே கிடையாது, பணக்கார ராஜா கிடையாதுன்றாங்க. பணக்கார ராஜான்னா யாருன்னா, குட் கிங்ஸ் யூஸ் their wealth to bring prosperity to their people and improve the quality of their lives. நல்ல ராஜாக்கள் எப்பவுமே மற்ற மக்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவனோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அவங்க வேலை செய்வாங்களாம். நல்ல ராஜாக்கள் பிறருடைய வாழ்க்கையின் தரம், பிறருடைய வாழ்க்கை உயரணும், வாழ்க்கையின் தரம் மாறணும்,
அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையின் தரம் மாறுவதற்கு இவங்களுடைய செல்வத்தை விடுதலை செய்வார்கள். செல்வத்தை விடுதலை செய்வார்கள். சோ செல்வம் விடுவிக்கப்படும் போது செல்வம் வளர ஆரம்பிக்கிறது. செல்வத்தை நீங்கள் பூட்டி வைக்கும் போது செல்வம் வளர தடை பண்ணுகிறது. செல்வத்தை வளருவதற்கு சொல்ற கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். Good kings use their wealth to bring prosperity to the people and improve the quality of their lives. This way the king's riches do not change or run away, in keeping with a fundamental principle of wealth building. இது ஒரு வெல்த் நீங்க செல்வத்துல பில்ட் ஆவதற்கு இது ஒரு ஃபண்டமெண்டல் லாவா இருக்குது, அடிப்படை உபதேசமாக இருக்குது, அடிப்படை சட்டமாகவும் இருக்கிறது. சோ ஜனங்க இன்னைக்கு வெல்த்தியாகவும் விரும்புறாங்க. ஜனங்கள் இன்னைக்கு தன்னுடைய பொருளாதார நெருக்கடிகள் இருந்து விடுவிக்கப்பட விரும்புறாங்க. இதுக்காக ஜனங்க பிரார்த்தனை பண்றாங்க, இதுக்காக ஜனங்க சில சம்பிரதாயங்கள் பண்றாங்க. பட் விடுதலை செல்வந்தலாக மாறுவதற்கு செல்வத்தை விடுதலை பண்ணப்பட வேண்டும். செல்வத்தை விடுதலை பண்ணும்போது செல்வந்தலாக மாறப்படுவீர்கள். ஐ மீன், ஐந்தாவது, கிவிங் require a response from the king. இந்த கடவுள் ராஜாவுக்கு கொடுப்பது, ராஜாவுக்கு கொடுப்பது, ராஜாவுக்கு கொடுப்பது என்பது ராஜாவுடைய ரெக்குவயர்மெண்டாக இருக்கிறது, அவருடைய கட்டளையாகவும் இருக்கிறது, அவருடைய விருப்பமாகவும் இருக்குது. ராஜாவுக்கு கொடுப்பது ஏன் ராஜாவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது, when you give to a king, he is obligated not only to respond to your gift but also to exceed it. நீங்க கொடுப்பது மட்டுமல்ல, பெறுவதற்கும் இதுதான் வழி. எத்தனை நம்புறீங்க? ராஜாவுக்கு ஏன் கொடுக்கணும்னா, நீங்க எந்த ராஜாவுக்கு நீங்க கொடுத்தா கூட உங்க ராஜா வெறுமையா அனுப்ப மாட்டாரு. நீங்க கொடுத்ததை விட டபுள் மடங்கா என்ன பண்ணுவாங்க, திருப்பி கொடுத்து அனுப்புவாங்க. இது அரசனுடைய மனப்பான்மை. எந்த அரசனும் பிடிங்க அனுப்புறது இல்ல. கொண்டு வந்தவர்களுக்கு திரும்ப போகும்போது திரும்ப இவங்க நாட்டுடைய பொக்கிஷத்தை, இவங்க நாட்டுடைய அந்த செல்வங்களை, இவங்க நாட்டுடைய வெளியேறப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவங்க எந்த வண்டியில வந்தாங்களோ அதே வண்டியில் இது என்ன பண்ணுங்க, ஏத்தி அனுப்புவாங்க. ஏன்னா இதுதான் ஒரு அரசனை இன்னொரு அரசன் கனம் பண்ணுவது என்பது. ஒரு அரசன் ஒரு கிங்க கனம் பண்றானா, கனம் பண்ணி வெறுமையா போறது இல்ல, திரும்ப பெற்றுக்கொண்டு போக முடியும். எதுவுமே நம்புறீங்க? ஒரு கல்யாணத்துக்கே நான் போறோம், மொய் மட்டுமா வச்சுட்டு வரோம், அற்புதமான உணவை நம்ம என்ன பண்றோம், சாப்பிட்டு வரோம். மைய வச்சுட்டு பக்கத்துல நல்ல ஹோட்டல சாப்பிட்டு பில் கட்டு போங்கன்னா திட்டிட்டு தான் போவோம் கல்யாணக்காரங்கள. இல்ல இன்னையா கல்யாணம் நடத்துறேன்னு சொல்லி. சோ எந்த கல்யாணம் அப்படி பண்றதில்ல பாருங்க. நாம ஒரு கிஃப்ட கொண்டு போறோம், அதை விட நல்ல ஒரு அற்புதமான ஒரு உணவை நமக்கு என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதான். ஒரு வீட்டுக்கு போனாலோ ஒரு இடத்துக்கு போனாலோ சோ கொடுக்கிறவர்களை அந்த யார் பெறுகிறாளோ அதை அவருக்கு திரும்ப கொடுக்கிறார்கள். அடுத்தது, when the queen of Sheba visited the king Solomon of Israel, her gifts to him of spices, large quantities of gold and precious stones was fitting protocol. However, she was not prepared for the magnitude of wealth she found in Solomon's court. இங்க என்ன பார்க்கிறோம், ஷேபா ராஜஸ்திரி, ஷேபா ராஜஸ்திரி, ஷேபா ராஜஸ்திரி அப்படின்ற ஒரு ராணி. இந்த ராணியே மிக பலமான ஒரு ராணி, செல்வம் மிகுந்த ஒரு ராஜ்யத்தினுடைய ராணியா இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த சொலோமோனை பற்றி சொல்றாங்க. சொலோமோன் ஒரு அற்புதமான ஒரு ஃபெமிலியர் கிங். அவன் இந்த ஃபேமஸ் ஃபெமிலியர் கிங்கை பத்தி ஷேபாக்கு சொல்றாங்க, ராணிக்கு சொல்றாங்க. இஸ்ரவேல்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுல தாவீதுன்ற ஒரு அரசர் வாழ்ந்தாரு. அவரு 40 வருஷம் அரசாண்டாரு. இப்ப அவங்க பையன் ரூல் பண்றான், அவங்க அப்பாவுடைய விட ரொம்ப நல்லா ரூல் பண்றான். அவங்க அப்பா காலத்துல நிறைய வார்ல சண்டைலாம் வந்துச்சு. இவரு காலம் ஒரு சண்டையும் கிடையாது. எல்லா ராஜ்யத்தும் நல்ல ஐக்கியமா இருக்கிறாரு, இணக்கமா இருக்கிறாங்க, சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது. அவங்க நாட்டுல கோல்டெல்லாம் நம்ம ஊர்ல கல்லு மாதிரி என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, அவங்க கொட்டி வச்சு கிடக்குறாங்க. கோல்டுக்கு அங்க வேல்யூவில் அவ்வளவு கோல்டு, அவ்வளவு வெள்ளி, அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு மகிமை, அப்படி இப்படி ராஜா பாட்டு பயங்கரமா புகழ்றாங்க. அந்த ராணிக்கு
ரொம்ப அட்ராக்ஷன் ஆகுது. எதுவுமே நம்புறீங்க? வெல்த் எப்பவுமே அட்ராக்ட் பண்றோம். நம்மள ரொம்ப ஒரு ஆள் வெல்த்தியா இருக்கிறான்னு அட்ராக்ட் பண்ணோம். அட்ராக்ட் பண்றதுனால என்ன ஒரு பெனிஃபிட் சொன்னா, ஒருத்தரை அட்ராக்ட் பண்ணாலே இவங்க சொல்றதை அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? கேட்பார்கள். எதுவுமே நம்புகிறீர்கள்? ஃபேமிலியே பாருங்க, நம்ம சொல்றது யாருமே ஏன் கேட்கலாம், நம்ம இன்னும் அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகல, அந்த அளவுக்கு வெல்த்தியா இல்ல, அந்த அளவுக்கு செல்வாக்கோடு இல்ல, அந்த அளவுக்கு செல்வம் இல்ல. அதான் பாருங்க, குடும்பங்கள்ல கூட நான் சில நேரங்கள்ல இந்த பாவப்பட்ட ஆள் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. கொஞ்சம் சம்பாதிக்கிற ஆளு, பணக்கார ஆளு என்ன பேச்சு உடனே. எதுவுமே நம்புறீங்க? கொஞ்சம் சம்பாதிக்கிறானா நீ சொல்லுப்பா, நீ சொன்னா கரெக்டா தான் சொல்லுவேன், ஏன்னா கொஞ்சம் சம்பாதிக்கிறான், கொஞ்சம் காசு பணம் இருக்குது, ஆனா அவன் பேச்சுக்கு அட்டென்ஷன் பே பண்றாங்க. பணம் இல்லாத ஆளு, கொஞ்சம் காசு இல்லாத ஆளா இருக்கலாம், வருமானம் குறைவா இருக்கலாம், அவன் சொன்னாலும் யாரும் கேட்கவே மாட்டாங்க. இது நேச்சர், இதை மாற்றவே முடியாது. உலகத்தோட தன்மை என்ன? நீங்க எந்த அளவுக்கு செல்வாக்குள்ளவர்களாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மக்களால் அட்ராக்ட் பண்ணப்படுவீர்கள். செல்வம் குறைய குறைய நீங்கள் மற்ற மக்களால் மறக்கப்படுவீர்கள். செல்வந்தனுக்கு நிறைய நண்பர்கள் வரும், தரித்திரனுக்கு இருக்கிறவனோ போயிடுவாங்க. அப்போ இந்த நிறைய நண்பர்கள் வராங்கன்னா என்ன, அவ்வளவு அட்ராக்ட் பண்றான். போற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க, அவனுக்கு போற இடமெல்லாம் சேர்ந்துடுறாங்க, போற இடத்துல போன் நம்பர் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா பணக்காரனா இருக்கிறான், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க, அவர் நிறைய உதவி பண்றாங்களாம், அவ்வளவு பணக்காரனா இருக்கிறான், நல்ல மனுஷன் ஆகிறான் போது ரொம்ப அட்ராக்ஷனா இருப்பாங்க, பேசதான் கேட்பாங்க அல்லவா? அப்போ இந்த வெல்த் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆனா மதங்கள் என்ன பண்ணிடுச்சு? மதம் வெல்த்தே வேணான்னு சொல்லி விட்டுடுச்சு. புத்த மதம் நினைக்கிறேன், புத்த மதம் என்ன பண்ணுச்சு? வெல்த்தே வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு போட்ட துண்டோட ஒரு துண்டை மட்டும் தோல்ல சுத்திட்டு அவங்க என்ன பண்றாங்க? இன்னொரு இடத்துல தர்மம் வாங்கிதான், கேள்விப்பட்டீங்களா? தர்மம் வாங்கிதான் சாப்பிடுறாங்க. ஏர்செல் ஓனர் சொல்லி சிவசங்கர், அவருடைய பையன் பல 1000 கோடிக்கு சொந்தக்காரன். அப்பா இன்னைக்கு லீலா பேலஸ்ல ராஜா மாதிரி இருக்கிறாரு. பையன் தெரு பிச்சை சாப்பிட்டு இருக்கிறான். அவன் ஒரு புத்திஸ்ட் குரூப்பை போய் சேர்ந்துட்டான். அந்த புத்திஸ்டோட கொள்கை என்னன்னா, உன்னுடைய சொத்தையும் உன்னுடைய செல்வத்தையும் நீ விட்டுட்டு வா, நீ விட்டுட்டு வந்தாதான் நீ புத்தனுக்கு நீ கரெக்டா சேவை செய்ய முடியும். அப்ப புத்திஸ்டுடைய கொள்கை என்னன்னா, வெல்த் வேணான்னு அவங்க சொல்றாங்க, வெல்த் நிராகரிச்சுன்றாங்க. அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்னா, போய் கேட்டு வாங்கி சாப்பிடு, யார் என்ன கொடுக்குறோம் அதை நீ சாப்பிட்டு உன் லைஃப ரன் பண்ணு. சோ அப்போ இந்த உலகம் மக்களை ஏழை ஆக்கணும்னு சொல்லி இந்த மதங்கள் மக்களை இப்படி பிரிச்சுட்டு பாருங்க. நிறைய பணக்கார பசங்க, நிறைய அறிவில்லாதவங்க எல்லாம் அந்த மாதிரி குரூப்ல பேசி இணைஞ்சிடறாங்க. இது ஒரு மதம். புத்திஸ்ட் அது ஒரு ரிலிஜியன். அதே மாதிரி ஹிந்துயிசம், அதே மாதிரி ஜைனிசம், அதே மாதிரி எல்லா மதங்களையும் வெல்த் வேணான்னு சொல்லி, இன்னும் சில எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பார்ப்பேன், செப்பல் கூட போடாம ஒரு காட்டன் துண்டை மட்டும் உடம்புல போட்டு, மாஸ்க் ஒரு காட்டன் கட்டிட்டு ஒரு ஸ்டிக்கு மட்டும் எடுத்து இன்னைக்கும் போற சன்னியாசி எல்லாம் இன்னைக்கும் பாக்குறேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தாலே பணக்கார வீட்டு ஆளுங்க மாதிரி இருக்கிறாங்க. யாரோ தப்பா போதிச்சு இப்படி தெரு சுத்தி பிச்சை சாப்பிடுறாங்க. பட் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் போதிக்கல, இப்படி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிதான் கவர்மெண்ட் போதிக்குது. பட் மதங்கள் தான் மனிதனை இந்த மாதிரி கோலத்தை ஆக்கி வச்சிருது. எதுவுமே நம்புறீங்க? மதம் வெல்த்தியா இருக்காத இருந்தா விட்டுட்டு வா, என்ன பண்றது போய் பிச்சை எடுத்து சாப்பிடு, எங்க குரூப்ல சேர்ந்துரு. இப்படி இந்த மற்ற மதங்கள் என்ன வேலை செய்தோ இதே கிறிஸ்தவமும் வேலை செய்து. ஆகவேதான் நான் சொல்றது, கிறிஸ்தவத்தையும் நான் வேற மாதிரி பார்க்கல, அதுவும் ஒரு வகையான மாடர்ன் ரிலிஜியன். அது ரொம்ப மாடர்ன் ரிலிஜியன், அதுவும் ஒரு விதமான மதம். அவங்க கூட என்ன பண்றாங்க? அவங்க மக்களுக்கு லோகம் வேணாம், பொண்ணு வேணாம், பொருள் வேணாம், ஒண்ணு வேணாம், ஏசு போதும் அப்படின்றத மக்களை டீச் பண்ணி, இந்த பொன் பொருள் எல்லாம் உலகம், இந்த பொன் பொருள் எல்லாம் மாயை, இந்த பொன் பொருள் எல்லாம் பாவம், இதை வச்சுதான் நீ மோட்சத்துக்கே போக மாட்டேன், மோட்சத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பொன்னையும் பொருளையும் நிலத்தையும் இந்த செல்வத்தையும் வெறுக்க வச்சு, அதை பாட வச்சு, அதை பிரசங்கம் பண்ணிட்டு மக்களை எதுக்கு தூரம் ஆக்கிட்டாங்கன்னா, இந்த பொன் பொருள் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் என்ன பண்ணிட்டாங்க, தூரம் ஆகிட்டாங்க. இவன்ட்ட ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, ஒரு நல்ல ராஜா நிறைய வச்சுக்க ராஜா மற்றவன் கொடுக்குறார்.
இவங்க என்னத்துக்கு கொடுப்பாங்க? இவங்க கொடுக்கறது ஒண்ணுமே. ஹலோ, இவங்க பிறருக்கு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, பிறருக்கு உதவி, பிறருக்காக இவங்க ஏதாச்சும் செய்யணும் நினைச்சாலும் செய்யவும் முடியாது. ஏன்னா இவங்களுக்கே இல்லை. எதுவுமே நம்புறீங்க? இந்த கோலத்தை இவங்களை ஆக்குனது யாருன்னா கவர்மெண்ட் கிடையாது. இந்த கோலத்துல இவங்களை ஆக்குனது மதம். கிறிஸ்தவம் என்கிற மதம், புத்தம் என்கிற மதம், ஹிந்து என்கிற மதம், ஜைனம் என்கிற மதங்கள் மனுஷனுக்கு இந்த வெல்த்தை பற்றி, இந்த ஹெல்த்தை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி தவறாய் போதிச்சு மக்களை தவறாய் நடத்தி வச்சுட்டாங்க. ஆனா மனிதர்களை தேவன் எப்படி பார்க்கிறான்னா ராஜாக்கள் மாதிரி பார்க்கிறாரு. ஒவ்வொரு மனுஷனும் தேவனால் படைக்கப்பட்ட அரசர்களா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் ராஜா மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் பிறருக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் சரியான மனப்பான்மை உள்ளவனா இருக்கணும். நல்ல திறந்த மனதை உடையவனா இருக்கணும். வெல் அண்ட் குட்டா இருக்கணும். ஹெல்த்தியா இருக்கணும். ப்ராஸ்பரா இருக்கணும். ப்ராஸ்பரிட்டியா இருக்கணும். அவனுக்கு குறைவே இருக்க கூடாது. அவனுக்கு மகிமையா இருக்கணும். மனுஷன் நல்லா இருக்கணும் தான் ராஜா விரும்புறாரு. எந்த ராஜாவாச்சும் தன்னுடைய நாட்டு குடிமக்கள் கெட்டு குட்டிச்சவராகணும்னு எந்த ராஜாவும் விரும்பவே, எந்த கவர்மெண்டாச்சும் விரும்புமா? எந்த கவர்மெண்ட்டும் தன்னுடைய சிட்டிசன்லாம் நாசமா போகணும், வேலை வெட்டி இல்லாம தெரு சுத்தணும் எந்த கவர்மெண்ட்டோ விரும்பாது. பட் வேதம் சொல்லுது கடவுள் மனித ராஜாமா படைத்திருக்கிறார். ஆனா அவனுடைய கோலம் பார்த்தீங்கன்னா தரித்திரம் ஆயிட்டான். தரித்திரத்தை புகழ்றான், தரித்திரத்தை மேன்மை பாராட்டுறான். எந்த ராஜாவாச்சும் தரித்திரத்தை மேன்மை பாராட்டினானா அந்த நாட்டில் இருக்கிற குடிமக்கள் என்ன நினைப்பாங்க? ராஜாவுக்கு அறிவே இல்லை, இந்த ஆள் தரித்திரமா இருக்கிறதா இருந்துட்டு போட்டோம், நம்மளையே தரித்திரமா இருக்கணும், நம்ம ஏன் இப்படி இருக்கணும், கஷ்டப்படணும், யோசிக்க மாட்டாங்களா? ஆகவதான் எந்த ராஜாவும் தரித்திரத்தை மேன்மை பாராட்டுவது கிடையாது. ஆனா மதங்கள் தரித்திரத்தை மேன்மை பாராட்டும். எதுவுமே நம்புறீங்க? கிறிஸ்தவம் மதத்தை தரித்திரத்தை மேன்மை பாராட்டுகிறது. கிறிஸ்தவம் வெறுமையை மேன்மை பாராட்டுகிறது, நோய்களை மேன்மை பாராட்டுகிறது, வறுமை மேன்மை பாராட்டுகிறது. இதெல்லாம் நல்லது நினைக்கிறாங்க, ஆனா அது நல்லதே கிடையாது. அது ரொம்ப மோசமானது. ஆமென். வறுமை, தரித்திரம், நோய், கஷ்டங்கள் இதெல்லாம் மோசம். இதுல இருந்து விடுதலை ஆவறதுக்கு போதனையும் கிடையாது. இதுல இருந்து விடுதலை ஆவறதுக்கு வழியும் கிடையாது. ஃபண்டமெண்டல் லாவும் தெரியாது, ரூலும் தெரியாது, கோட்பாடும் தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஜபம் மட்டும் தான் அவங்களுக்கு. ஹலோ, ஜபம். கஷ்டத்தோட வந்தா ஜபம், நோயோட வந்தா ஜபம், பண பிரச்சனை வந்து அவனுக்கும் ஜபம். அவனுக்கு கொடுத்து உதவுற அளவுக்கு இருக்குமானா ஒண்ணும் கிடையாது. நான் ஜபம் பண்ணிக்கிறேன் போயிட்டு வாங்கன்றாங்க. இப்படியே ஒருத்தரை மாத்த ஒரு ஜபம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. அவங்க இவங்களுக்காக அவங்க கஷ்டத்துக்கு இவங்க ஜபம் பண்ண, இவங்க கஷ்டத்துக்கு அவங்க ஜபம் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ற அளவுக்கு யார் ஒருவரும் ஸ்ட்ரென்த்தா இல்லவே இல்லை. இப்படி இருக்கிறாங்க. கோயில் இப்படி நடத்தி வச்சுக்கிறாங்க, ஆக்கி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பிரசங்கங்கள் வெல்த்தை பற்றி புரிதல் மக்கள் மத்தியில் குறைவு இருப்பதனால இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பணம் சேர்ந்தா கூட ரிலீஸ் பண்ண மனப்பான்மை அவங்களுக்கு இல்லை. ஏன்னா ரிலீஸ் பண்ணுவதை பற்றின அறிவும் அவங்களுக்கு மிகவும் குறைவு. அவங்க யாருக்கு கொடுக்குறாங்க கூட தெரிய மாட்டாங்க அவங்களுக்கு. சில பிரசங்கியால் என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஊழியத்தை பற்றி பேசுறாங்க. இந்த பீகார்ல ஊழியம் பண்றாங்கன்னா பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, என் நாடு இவ்வளவு கஷ்டமா இருக்குது, நாட்டுல இவ்வளவு, அந்த எங்களுடைய ஸ்டேட்ல வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஊழியம் அவ்வளவு டஃபா இருக்குது, காட்டுல போகணும், மலை மேல போகணும், வாகனம் இல்லை, அங்க சேலரி இல்லை, அங்க சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி பீகார்ல மிஷனரியா ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி வந்து அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லும் போது இங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த அந்த மினிஸ்ட்ரிக்கு என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கணும்னா கஷ்டத்தெல்லாம் சொன்னாதான் என்ன பண்றாங்க, அவங்க கூட பணத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஒண்ணு, இவங்க கஷ்டத்தை சொல்லி வாங்குறது தப்பு. ரெண்டு, அவங்க அந்த கஷ்டத்தை புரிஞ்சு கொடுக்கறதும் தப்பு. ஏன்னா இந்த பணம் ரிலீஸ் பண்றது என்பது எதுக்காக கொடுக்கணும் முதல்ல புரியணும். நான் ராஜாவுக்காக கொடுக்கிறேன். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கிறதுக்காக கொடுக்கல. நான் யாருக்கு கொடுக்கிறேன்? எல்லாம் ராஜாவுக்கு கொடுக்கிறேன். ராஜாவை நான் மதிக்கிறேன், ராஜாவை நான் ஆராதிக்கிறேன், அவரை நான் என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறேன் என்பதற்கான ஐடென்டி ப்ரூஃப் எதுனா நான் கொடுப்பதுதான் ஐடென்டி ப்ரூஃப். எத்தனை நம்புறீங்க? ஒரு ராஜாவை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னா கொடுக்கிறேன். கொடுப்பது என்ன, அந்த ராஜாவே சொல்லி இவனை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் நாம் பார்க்கிறோம். ஒன்று ராஜாக்கள் எழுதின புஸ்தகம்
10ஆம் அதிகாரம் இது அற்புதமான ஒரு சம்பவம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 4, 7, 4ல இருந்து 7 வரைக்கும் படிக்கிறேன். பிறகு 10, 11 படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 4, 7 படிக்கிறேன். 4ல இருந்து 7 வரைக்கும் நான் படிக்கிறேன். ஷேபாவின் ராஜஸ்திரீ சாலொமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தியில் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரன் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிகளையும் உத்தியோகஸ்தரின் வரிசையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாக எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானம் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. அவ சொல்ற, நான் நிறைய கேள்விப்பட்டேன், ஆனா பார்த்ததுல கூட நான் பாதி கூட கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா நான் நம்பல. ஆனா நான் பார்த்திருக்கிறேன், இந்த பார்த்ததுல பாதி கூட நான் என்ன பண்ணல, கேள்விப்படல. அப்ப இவனுடைய செல்வம், இவனுடைய ஞானம், இவனுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது, ரொம்ப கிராண்டா இருக்குது, ரொம்ப ரோயலா இருக்குது. இவ என்ன பண்ற, இது ஒரு ராணியே என்ன பண்ற, அட்ராக்ட் ஆயிடுறா அந்த கிங்க பார்க்கும்போது. இப்ப நான் படிக்க போறது 10ல இருந்து படிக்கிறேன். 10, அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான சுகந்த வர்க்கங்களையும் ரத்தனங்களையும் கொடுத்தாள். ஷேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. என்ன சொல்றாங்க, இந்த ராணி கொடுத்த மாதிரி அந்த மாதிரி ராஜாவுக்கு யாரும் கொடுத்ததே கிடையாதுன்னா அப்ப எந்த அளவுக்கு கொடுத்துருப்பா பாருங்க. பிறகு நான் படிக்க போறது 13 படிக்கிறேன். 13, ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேவாவன் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோடு தன் தேசத்துக்கு, இதுதான் இந்த ராயல் ரூல் என்ன சொல்லுது, ஒரு ராணி அவ இந்த ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் ராணி வரும்போது கிஃப்டோட தான் வரா. ஏன் கிஃப்டோட வரணும்? ராஜாவுக்குன்னா பொண்ணு இல்லையா பொருள் இல்லையானா இருந்தாலும் ஒருவர் சந்திக்க வரும்போது இது ஒரு கௌரவம், இது ஒரு மரியாதையும் கூட, இது ஒரு ரெஸ்பெக்டும் கூட. இல்ல வெறுமனே நான் போய் என்ன பண்ண முடியாது, ஒருவரை சந்திச்சிட முடியாது. ஒருத்தர் சந்திக்கிறோம்னா அதுக்கான ஆயத்தத்தோட போனோம், அதுக்கான வெகுமதியோட நான் போனோம். இது போகும்போது என்னென்ன விளங்குதுன்னு சொன்னா, ஒண்ணு, அந்த மனிதனை நான் அவ்வளவாய் நான் என்ன பண்றேன், மதிக்கிறேன். அந்த மனிதனை மதிக்கிறேன் என்பதற்கு நான் கொண்டு போகிற இந்த கிஃப்ட் ஒரு சாட்சியாக இருக்கிறது. எதுவுமே நம்புறீங்க? இவ கொண்டு போய் கொடுக்குறா. இது நான் சொன்னல்வா, இது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு சட்டமும் கூட. கடந்த வாரம் சொன்னல, என்ன சொன்ன, நம்முடைய தமிழ்நாட்டு சிஎம் கூட ரூல் அந்த இது நடக்கும்போது அவங்க கவர்னரை மீட் பண்ண போனாங்க. மீட் பண்ண போகும்போது என்ன கொண்டு போல, ஒரு பொக்கே கொண்டு போல, ஒரு ஷால் கொண்டு போலங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இது புரோட்டோகால். இது அரசாங்கத்துல ஒரு கவர்னரை மீட் பண்றீங்க, ஒரு பிரசிடென்ட் மீட் பண்றீங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணீங்கன்னா கம்பல்சரி நீங்க ஒரு கிஃப்டோட போய் தான் ஆகணும். கிஃப்ட் இல்லாம போறீங்கன்னா நீங்க அந்த பர்சனை நீங்க நிராகரிக்கிறீங்க, அவ்வளவா நீங்க என்ன பண்ண மதிக்கலன்னு
விளங்க செய்கிறது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் போட்டோல போடுறாங்க. நீங்க போனா ஒரு பொக்கே கொடுக்குற மாதிரி ஒரு என்ன பண்றாங்க, ஒரு போட்டோ எடுக்கிறாங்க, சில கிஃப்ட் கொண்டு கொடுப்பாங்க. இது அரசர்களை மீட் பண்ணும்போது நடக்கிற ஒரு மகிமை, அரசரை மீட் பண்ணப்படும் போது நடக்கிற ஒரு காரியக்கிரம் இது. இதுதான் நம்ம போன வாரத்தை படிச்சோம். இயேசு பெத்லகேமில் பிறந்த இயேசுவை காணும்படிக்கு 4 சாஸ்திரிகள் வந்தாங்க. வான சாஸ்திரி வராங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்து. பொன்னையும் ரத்தாம்பரங்களையும் ரொம்ப வெளியேற பெற்ற காணிக்கைகளை அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைக்கு அவங்க பரிசா கொடுத்தார்கள், கிஃப்ட் பண்ணி போறாங்க. இவங்க ஒரு ராஜாக்கள், பிறந்தவர் அவர் ஒரு யூதருடைய ராஜா. இயேசுவை அவங்க ராஜாவை பார்த்தாங்க. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை கனம் பண்றான்னா கொடுத்து கனம் பண்றாங்க. அது மாதிரி சொலோமோன், அந்த சேபா ராஜஸ்திரி, அவங்க கொடுப்பது மட்டுமல்ல, என்னென்ன கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லார்ஜ் குவான்டிட்டிஸ், அதாவது 120 talents of gold, large quantities of spices, அந்த அவ்வளவு தங்கத்தையும் அவ்வளவு பிரீஷியஸ் ஸ்டோன்ஸ், வெளியேறப்பட்ட கற்களையும் கொடுத்தாள். எல்லாம் கொடுத்தாள். ராஜாவுக்கு ஏற்கனவே நிறைய இருக்குது, ஆனா இவன் நிறைய கொண்டு வந்து கொடுக்குறா. இதுல இருந்து என்ன வேலைன்னா, இந்த ஸ்திரீ, இந்த ராணி ராஜாவை எவ்வளவு மதிக்கிறாள், எதுவுமே நம்புறீங்க. அடுத்தது 13 ரொம்ப முக்கியம். 13 நிறைய நேரம் படிக்காம விட்டுறாங்க நிறைய மக்கள். 13 என்ன முக்கியம்னு சொன்னா, இவ்வளவு கொண்டு வந்த ஸ்திரீக்கு இவர் கொடுத்து அனுப்புறாரு. இதுதான் ராஜாவுடைய மகிமை. நான் சொல்லுகிறேன், தேவனாகிய ராஜாவுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கும் போதெல்லாம் என்னை அவர் வெறுமை அனுப்ப மாட்டார் என்பது இது சாட்சி. ஆமென். நாம கொடுப்பது கொஞ்சமா தான் இருக்கும், ஆனா அவர் கொடுப்பது நிறையவே கொடுப்பாரு. ஏன்னா எப்படி கொடுத்தாரா இந்த பெண்ணுக்கு, இந்த பெண் இவகிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டா. ஆனா அவர் எப்படி கொடுக்குற தெரியுமா, இவ்வளவு கொண்டு கொடுத்துட்டேன், இப்போ நான் என்ன கொடுக்குன்னு தெரியல, பேசாம ஒண்ணு பண்ணு, உனக்கு என்ன வேணுமே கேளு. எதுவுமே நம்புறீங்க? இது எப்படி இருக்கு? இது ரொம்ப நல்லா இருக்கு. கேளு, நான் கொடுக்கிறேன். ஆமீன். இதான் தேவன் சொல்ற, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளு, கொடுக்கிறேன், கொடுக்கிறேன். இந்த ரூல், இந்த லாவை கிறிஸ்தவர்கள் ஆப்ரேட் பண்றது கிடையாது. இந்த ரூலையும் லாவையும் கிறிஸ்தவர்கள் தவறாக ஆப்ரேட் பண்றாங்க. கடவுளை நான் கனம் பண்ணணும்ன்றது நீ கொடுக்கணும், கடவுளை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நீ கொடுங்க. கடவுள் வானத்தையே திறப்பன்றார் அவர். ஆமென். நீங்க பாக்கெட்டை திற, நான் வானத்தை திறக்கிறேன்றாரு. நீ பர்ஸ ஓபன் பண்ணாம இருக்கும், கடவுள் வானத்தை ஓபன் பண்ண போறது கிடையாது. 13 ரொம்ப முக்கியம். 13 மறுபடியும் நான் படிக்கிறேன். ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் வாழ்ந்து கேட்கிறான். சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல், கொடுத்தது மட்டும் இல்ல, அவள் விருப்பப்பட்டு கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். ஆமென். எல்லாம் விருப்பப்பட்டு கேட்டுக்கொண்ட எல்லாத்தையும் கொடுத்தான். சோ கேட்கிறான், அவனுக்கு என்ன வேணும் கேள், உனக்கு என்ன வேணுமோ கேள். சோ இந்த ராயல் ரூல் நாம கொடுப்பது எதுக்காகனா, கடவுள் நமக்கு திரும்ப கொடுப்பார். எதுவுமே நம்புகிறீர்கள்? நம்ம எழுமி நிற்கலாம்.